தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டும் என்று நம்மளுடைய அறிவை விரிவு செய்யணும்னாரு. அதை மனசுல வச்சுதான் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பரிவால் விழுங்க மக்களின் புரட்சி கவி பாரதிதாசன் சொன்னாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடிப்படை நம்ம கை வைக்க கூடாது. அடிப்படையோட அந்த உணர்வை நம்ம விட்டுறக்கூடாது. அது வசதியாக வாழ்வது என்பதை தாண்டி மகிழ்ச்சியாக வாழ்வது. அந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல்வேறு விஷயங்கள் வேணும். அதுக்கு மிக முக்கியமான அடிப்படையே தேவையானது இயற்கையோடு இணைஞ்சு வாழணும். இந்த இயற்கையை நமக்கு கொடுத்த அந்த இறைவனை எப்போதும் வணங்கி வாழணும். இந்த இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான மனிதர்கள் நம்ம சுத்தி இருக்காங்க. அவங்களோட எப்போதும் அன்பு பாராட்டி வாழணும். அதனாலதான் அன்பெனும் பிடிகள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் கடத்துள் அடைந்திடும் கடலே, அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே, அன்பெனும் உயிருடைய அறிவே, அன்புருவாம் பரசிவமன் வள்ளலார் சொன்னாரு. அன்பும் சிவமும் ரெண்டென்ப அறிவிலார் என்று திருமூலர் நமக்கு வழிகாட்டுறாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குடியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு நமது வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுறாரு. நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ள வராய் பராபரம் என்று தாய்மான சுவாமிகள் வழிகாட்டுறாரு. இப்படி அத்தனை ஞானிகளும் அன்புதான் மிக முக்கியம்ன்றாங்க. ஏன்னா அந்த அன்பின் மூலமாகத்தான் நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியும். அப்ப ரெண்டு கண்ணா நம்ம எடுத்துக்கிட்டா ஒண்ணு வசதியாக வாழ்வது, ஒண்ணு மகிழ்ச்சியாக வாழ்வது. வசதியாக வாழ்வதற்கு இந்த செயற்கையை நம்ம பயன்படுத்துவோம். மிக சிறப்பான முறையில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம். இந்த உலக வாழ்க்கையோடு இணைந்து நம்ம செயல்படுவோம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம் தமிழினத்தின் பாரம்பரியத்தையும், நம் தமிழ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பேரையும், இதை போன்ற தமிழினம் நமக்காக வாழ்ந்து மறைந்த அந்த சுவடுகளை அவ்வப்போது பார்த்து தமிழன் என்பதில் பெருமையும் கொண்டு அந்த தமிழினத்தின் நீட்சியாக இருக்கின்ற இலக்கியங்களை படித்து அதன் சுவையை உணர்ந்து அந்த அடிப்படையில் வாழ்ந்து